வந்து நிறைய பேத்துக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே டவுட்டு, நம்ம இதை பற்றின வீடியோ போடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் போட முடியல. என்ன டவுட் அப்படின்னா, நான் வந்து ஓபிசி கேட்டகரியில் வரேன், நான் வந்து எஸ்சியில் வரேன், நான் வந்து எஸ்டியில் வரேன், நான் வந்து அன்ரிசர்வ்ல வந்து அப்ளை பண்ண முடியுமா? சம்டைம்ஸ் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ல நிறைய வேகன்சிஸ் வரும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் வந்து யூஆரில் வந்து அப்ளை பண்ண முடியுமா? நான் எனக்குன்னு கேட்டகரி இருக்கும்போது நான் யூஆரில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. யூஆரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. இன்கேஸ் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 years ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 years ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து யூஆரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ 30 years யூஆரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த 5 years 3 years வந்து ரிலாக்ஸேஷன் வாங்க முடியாது. ஸோ 30 yearsனா 30 yearsக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் யூஆரில் அப்ளை பண்ண முடியும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா அதே 30 yearsல தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் அன்ரிசர்வ்டுக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன்